ஹலோ வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு இந்த சேனல், தமிழ் மீடியா சேனல். வளமையாக ஒவ்வொரு பிரபஞ்சங்களையும் பற்றி தான் நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்தியா வீடியோவில் யாரை பற்றி போட போகிறோம்டா, சமந்தா. இந்த நடிகை சமந்தா உங்களுக்கு வளமையாக தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்காகவும் இந்த வீடியோவை போடுறேன். இந்த சமந்தான்ற ஃபுல் பேர் வந்து சமந்தா ருத் பிரபு தான் இவாண்ட முழு ஃபுல் பேர். ஆனால் இவ எப்போ பிறந்தவண்டா 1987 ஏப்ரல் மாதம் 28 தான் இந்த சமந்தாண்ட பிறப்பு. அதாவது வந்து இவாண்ட தந்தையும் தாயும் வந்து ஒரு மிக்ஸ் ஆனவர்கள். அதாவது வந்து மலையாளம் தெலுங்கு மிக்ஸ் பிறந்தவா தான் இந்த சமந்தா. அவ எங்கேண்டா அவ எங்க பிறக்கிறான்டா, சென்னையில தான் இந்த சமந்தா வந்து பிறக்கிறா. அவ பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டு, சினிமா துறைக்கு வர முதலே பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டிருக்கையே விளம்பர இதுகள் வந்து நடிச்சு செய்திருக்கிறா. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பட்டவா. ஏன்னா சின்ன வேலையை அவ அந்த மாடலிங் அந்த வேலையில ஈடுபட்ட, அதுல ஆர்வம் கூட. அதனால பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டிருக்கையே அவ அந்த மாடலிங் செய்தவா. அதுல சில விளம்பரங்கள்ல நடிச்சும் இருக்கிறார். பிறகு கௌதம் மேனனால தான் ஒரு அறிமுகமாகிறா தமிழ் சினிமாவுக்கு. அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு டப் பண்ணி வந்தது, அந்த விண்ணை தாண்டி வருவாயா என்ற படம். அதுல சின்ன வேடத்துல நடிச்சவா. இதுதான் சமந்தாண்ட தமிழ் படத்துல 2009 அவ ஒப்பந்தம் செய்கிறா. 2010 தான் இந்த படம் வந்து வெளியாகுது. ரெண்டு கன்ஃபியூஸ் வருது. அதுல வந்து ஏ மாயா சர்வாவா இந்த படம் தான் முதல் வெளியிட்ட படம். அதாவது வந்து இதுக்கு முதலும் அவ ஒரு படம் நடிச்சிருக்கிறா, மாஸ்கோவின் காவிரி என்ற ஒரு படத்துல நடித்தவா. திரையுலகுக்கு வரைக்கல. ஆனா அந்த படம் வெளிவர முதல் இந்த படம் வந்து வெளியாகிவிட்டது. அதனால இதுதான் அவருக்கு முதல் படம் என்று எடுக்கப்படுகிறது. மாதிரி இவ ஒரு பிசினஸும் வச்சிருக்கிற. அதாவது வந்து இந்த பெண்களுடைய ஆடை விற்கிற இது இந்த சாக்கி வேர்ல்டு அந்த பிசினஸும் அது சமந்தா உடனதான் அந்த பிசினஸும். இன்னொன்று பார்த்தா சமந்தாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது வந்து ஜசோதா என்ற பேரும் இந்த சமந்தாக்கு இருக்குது. நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. நானி அதுல கொஞ்சம் கூட ஃபேமஸா வந்தவ. அதுலதான் கணவருக்கு தெரிய வேண்டி வந்தது நானி என்ற ஒரு திரைப்படம். ஜசோதா என்ற பேரும் அவாக்கு இருக்குது. அதே மாதிரி அவன் திருமண வாழ்க்கை என்று பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா. அவற்ற மகன் வந்து சைந்தவா. அவரைத்தான் இவ காதலித்து திருமணம் முடிக்கிறார். என்னென்றே இவ வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவா, அவர் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தது. ஆனா வீட்டில் 2 பேரும் ஒப்பந்தமாகி 2 முறைப்படியும் அவர்களுடைய திருமணம் வந்து நடைபெறுகிறது. பாருங்க இவ்வளவு நல்ல ஒரு இது. அது எப்ப நடக்குதுண்டா, அக்டோபர் 6 2017 அந்த திருமணம் நடைபெற்று சந்தோஷமா இருக்கிறார்கள். பிறகு அவர்களுக்குள்ளே வளமையாக நடக்கிறது போலதான் கருத்து வேறுபாடு வந்து 2001 அவர்கள் பிரிகிறார்கள். அவளுக்கு பிடித்த உணவுகள், அதாவது வந்து ஃபேவரட் கூட அவ என்ன செய்யறான்னா கொஞ்சம் டயட் பண்ணி கொண்டிருக்கிறா. டயட் பண்றது அப்படிப்பட்ட சாப்பாடுகள் தான் கூட பிடிக்கும். பிடித்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியாண்டா பிரியாணி அவாக பிடிச்சிருக்குது. சியாசீட் புடிங் வந்து அவாக பிடிச்சிருக்குது. அவகாடோ வித் எக் வந்து பிடிச்சிருக்குது. காமனான வெஜிடபிள்ஸ் வந்து பிடிச்சிருக்குது. கூட அவாக்கு ப்ரௌன்ஸ், இந்த ஸ்ட்ரீம் சொல்றது, அதுவும் அந்த கொஞ்சம் சீ ஃபுட் ஐட்டம் அதுகளும் அவாக்கு பிடிச்சிருக்குது. கூட அவாக்கு அந்த கூட அவ என்ன செய்யறான்னா டயட் பண்றதால கூட சுகர் உள்ள சாப்பாடுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறா. அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட் பிடிக்கும். கிரீன் டீ பிடிச்சிருக்குது. மற்றது கூடுதலாக அவருக்கு அந்த ஸ்மூத்தி என்று இருக்குல்ல, ஸ்மூத்தி தான் இன்னும் கூட அவருக்கு நல்லா பிடிக்குது. இப்படிப்பட்ட உணவு தான் சமந்தாக்கு பிடிக்குது. நேர்களே, இவ்வளவு தான் இந்த வீடியோ. என்னென்ன வளமை போலதான் பாருங்க, நான் உங்களோட பேசிட்டு இருக்கும் போது கீழே சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு பட்டன் இருக்கு. நீங்கள் அதை பிரஸ் பண்ணினா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பிரபஞ்சங்களை பற்றி சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். வளமை போலதான் இந்த சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.